எலிக்காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த போது உயிரிழந்தவர்களினுடைய மாதிரிகள் மேலதிக விசாரணைகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளன. கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் கண்டி போதனா வைத்தியசாலைக்கும் இந்த மாதிரிகள் அனுப்பப்பட்டுள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்திற்கு பின்னர் பருத்தித்துறை, கரவட்டி, சாவச்சேரி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே ஒரு வகையான காய்ச்சல் பரவி வருகின்றது. இந்த காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே 4 இறப்புகளும், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே 2 இறப்புகளும் ஏற்பட்டுள்ளன. இந்த இறப்புகளில் 2 பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும், 2 சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும், 1 கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் ஏற்பட்டுள்ளன. யாழ் போதனா வைத்தியசாலையிலே இறந்த ஒருவர் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இந்த இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் மிகவும் இளம் பிராயத்தினராக காணப்படுகின்றார்கள். அனைத்து இறப்புகளிலும் சுவாச தொகுதி பாதிக்கப்பட்டே இறப்பு ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த காய்ச்சலோடு நவம்பர் மாதத்திலே 12 நோயாளர்களும், டிசம்பர் மாதத்திலே 21 நோயாளர்களுமாக மொத்தமாக இன்று வரை 33 நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். இன்று பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே 20 நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த காய்ச்சலை உறுதிப்படுத்துவதற்காக, எந்த வகையான காய்ச்சல் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் இரத்த மாதிரிகளை கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் மெடிக்கல் எம்ஆர்ஐக்கும் கண்டி போதனா வைத்தியசாலைக்கும் குருதி மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் தற்போது இது எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் என, லெப்டோஸ்பைரோசிஸ் என்று சொல்லப்படுற எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எலிக்காய்ச்சல் எவ்வாறு பரவுகின்றது? இந்த எலிக்காய்ச்சலானது இந்த மழை வெள்ளத்திலே எலி, ஆடு, மாடு போன்ற விலங்குகளின் எச்சங்கள், குறிப்பாக சிறுநீர் மூலம் இந்த லெப்டோ என்று சொல்லப்படுற அந்த கிருமிகள் அந்த நீரிலே பரவுவதன் மூலம் அல்லது கலப்பதன் மூலம்தான் இந்த நோய் ஏற்படுகின்றது. கிருமிகள் கலந்த வெள்ள நீரோடு மக்கள் தொடுகை ஏற்படுகின்ற போது இந்த நோய் தொற்றுக்குள்ளாகின்றது. குறிப்பாக அந்த தோலில் இருக்கின்ற சிறிய காயங்கள், புண்கள் மூலம் இந்த வெள்ள நீரிலிருந்து பொதுவாக இந்த கிருமிகள் உடலை சென்றடைந்து குருதி சுற்றோட்ட தொகுதியை சென்றடைந்து இந்த நோய் ஏற்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக இந்த அசுத்தமான, இந்த கிருமிகள் சேர்ந்துள்ள அசுத்தமான நீரை குடிப்பதன் மூலமும் இந்த நோய் ஏற்படலாம். எலிக்காய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்களிடம் காணப்படும் நோய் அறிகுறிகள் எவை? பொதுவாக காய்ச்சலோடு தான் இந்த நோய் ஆரம்பிக்கும். நாங்கள் அவதானித்தது, சிலருக்கு காய்ச்சல் வெளிப்படையாக இருக்கையில் கடுமையான உடல் நோய் இருந்தது. அப்படியாக காய்ச்சல் இருந்தால் நாங்கள் ஒரு நாள் காய்ச்சல் இருந்தாலும் உடனடியாக அருகில் உள்ள அரசாங்க வைத்தியசாலைக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றவர்களுக்கு வாந்தி, உடல் நோ, மூட்டு நோ, தசை நோ போன்ற ஏனைய அறிகுறிகள் இருக்கலாம். மற்றது சிறுநீர் மஞ்சளாக செல்வது போன்ற அறிகுறிகளும் இருக்கலாம். எலிக்காய்ச்சல் அறிகுறி இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலப்பகுதியிலே அது ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அரச மருத்துவமனைகளை நாடவும். அண்மையில் ஏற்பட்ட அனைத்து இறப்புகளும் பார்க்கின்ற போது அவர்கள் மிக தாமதமாக வைத்தியசாலைக்கு வந்த நிலையிலேயே தான் இந்த இறப்புகள் ஏற்படுகின்றது. சிலரை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். நேரடியாக வைத்தியசாலைகளுக்கு சென்று தகுந்த மருத்துவ ஆலோசனை இல்லாது மருந்தகங்களிலே, ஃபார்மசிகளுக்கு சென்று மருந்துகளை வாங்கி உட்கொள்வதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியார்கள். தயவு செய்து அதை தவிர்த்து சரியான தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எலிக்காய்ச்சலால் பீடிக்கப்படாமல் இருப்பதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் எவை? இந்த காலப்பகுதியிலே அவசியமின்றி வெள்ள நீரிலே இறங்குவதை அல்லது வெள்ள நீரிலே புழங்குவதை தவிர்த்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த வயல்கள், சதுர்ப்பு நிலங்கள், வடிகால்களிலே வேலை செய்பவர்கள் தங்களது கால்களுக்கு இயலுமானால் பாதுகாப்பு அங்கிகள் அணிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். கால்களிலே காயங்கள் அல்லது புண்கள் இருப்பவர்கள் இந்த வெள்ள நீரிலே அல்லது வயல்களிலே வேலை செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. அடுத்ததாக இந்த கிருமிகள் இந்த அசுத்தமான நீரை குடிப்பதன் மூலமும் பரவலாம் இந்த தொற்று. அந்த வயல்கள், சதுர்ப்பு நிலங்கள் அல்லது வடிகால்களில் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு அருகில் இந்த பிரதேசங்களில் பருத்தித்துறை, கரவட்டி, சாவச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளுக்கு சென்று
உங்களுக்குரிய தடுப்பு குடிசைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாரத்துக்கு ஒரு தடவை டாக்ஸிசைக்ளின் என்று சொல்லப்படுகின்ற அந்த மருந்து நாங்கள் உட்கொள்ள வேண்டும். இதன் மூலம் இந்த நோயை வராமல் நாங்கள் தடுத்து கொள்ளலாம்.